தெருநாய்களை சொந்த நாய் மாதிரி வளருங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அதுங்களுக்கு உணவு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மீஞ்சி போடுறத போட ஒரு கூட்டம் இருந்தாலுமே கூட, ஏன் அதை வீட்டில் எடுத்து வளர்க்க மாட்டுறாங்க? இந்த ஃபாரின் பிரீட்லாம் அதிகம் உள்ள வர தெருநாய்க்களை திருநாயாவே பார்க்குறாங்களா? இல்லை, அவங்கள பொறுத்தவரையிலும் எப்படி சொல்கிறது, அது நாய் அவ்வளோதான், அந்த பாசமாக அதை பார்க்குறாங்க. அது ஒரு பாதுகாவலனா பார்க்குறாங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி தான் செக்யூரிட்டியாக தான் நாய்களை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? செக்யூரிட்டியாக அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி. அவங்களுக்கு அந்த பெட்ஸுனாலே அது ரொம்ப பூனை, நாய் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்டகரி. அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப பாசமாக அதிலே மூழ்கி போய் இருப்பாங்க அவங்கெல்லாம். ஏதாவது சின்னதாக நாயினா கூட அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும். நாயினே சொல்லக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் நான் நாயின்னு தான் சொல்ல முடியும். நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? பூனைன்னா சொல்ல முடியாது, நாய் தான். அதுக்காக நான் அது அன்பு செலுத்தாமலாம் இல்லை. அது எப்போனாலும் நம்மக்கிட்ட வந்து என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் அது காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி, அதுக்கிட்ட நல்லா சோஷியலைஸ் பண்ணி, அதுக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் தெருநாய்களை எடுத்து நீங்கள் வளர்க்கலாம்ல? அதுவும் அந்த பாசத்தை தான் காட்ட போகுது. வெளிநாட்டு நாய்கள்னு மட்டும் ஏன் அதோட விஷயங்கள் அப்படின்றது இங்கே அதிகமாக பேச? அதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். வெளிநாட்டு நாய், உள்நாட்டு நாய் அப்படிலாம் இல்லை. சரி, நாய்ங்க அவ்வளோதான். அது எந்த நாயாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்ம மக்களே அதை விரும்புறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம தெருநாய்க்களும் நம்ம நாய்கள் தான். அங்கே வெளிநாட்டில் இருக்கிறதும் நாய்கள் தான். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாய்களை எடுத்து நம்ம வளர்த்தாலே அது நம்மளுக்கு நன்றி உள்ளதாக இருந்துற போது அதை நம்ம பார்த்துக்க போகிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக கூட அது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி லக்ஸரியான ஒரு கார்ல ஒருத்தன் வரான், அவன் வீட்டுல பார்த்தா ஒரு 3-4 நாய் வளர்த்துறா, அது என்ன பிரீட்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு பேர் கண்டுபிடிக்கவே 4 நாள் ஆகும். அவன் வீட்டு பக்கத்துல இருக்க தெருநாய்கள் ஒரு 2 நாய் எடுத்து வளர்த்தானா அதுவும் அந்த நன்றி உள்ள நாய் மாதிரி இருந்துட்டு போதில்ல. ஏன் இதை வந்து ஒரு ஒரு கவர்ச்சி பொருளா அவங்க பார்க்க ஆரம்பிச்சனாலதான் தெருநாய்களுக்கு இந்த நிலைமையா நான் கேட்கிறேன். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும்ல. இப்போ தெருநாய் எடுத்து வளர்க்குறாங்கன்னா அவங்களும் வளர்க்குறாங்க. நிறையா வீட்டில் டாக் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் இருக்கும். அப்படி பெருசாக அவங்க வந்து வெளிநாட்டு நாய் அந்த மாதிரிலாம் யாரும் வளர்த்துறதில்ல. இப்போ எனக்கு பிடிக்குதுன்னா நான் ஒரு டாக் வளர்த்துறேன்னா நான் அதை அதர் கண்ட்ரி ப்ரீட் தான் வளர்த்துறேன். அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்ட்ரே டாக்ஸ் தான் வளர்த்துறாங்க.